தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் தேவன் நம் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறதுக்காய் நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 39-40 வசனங்களை வாசிக்க கேட்போம். இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணர் ஆகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். இவர்கள் எல்லோரும் நற்சாட்சி பெற்றவர்கள், ஆனால் அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு தேவன் நன்மையான விசேஷித்தமானதொன்றை நமக்காக வைத்திருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறார். 11ஆம் அதிகாரம், எபிரேயர் 11ஆம் அதிகாரம், விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றவர்கள். 38ஆம் வசனத்தை பார்த்தால் இந்த உலகம் அவர்களுக்கு பாத்திரமாக இருக்கவில்லை. 39 அவர்கள் மேலான சாட்சியை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். ஆனால் நற்சாட்சி பெற்ற அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு நன்மையான ஒன்றை தேவன் நமக்காக வைத்திருக்கிறார் என்பது பரிசுத்த ஆவியின் அபிஷேகமாக இருக்கிறது. மேன்மையான நன்மையான ஒரு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை தேவன் நமக்காக வைத்திருக்கிறார் என்பதுதான், வைத்தார் என்பதுதான் இந்த வசனத்தின் ஆதாரம். எபிரேய சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின இந்த நிருபம் அவர்தான் எழுதினார் என்று விசுவாசிக்கப்படுகிறது. அதுக்கான கூற்றுகள் அந்த எழுத்திலே காணப்படுகிறது. இந்த எபிரேயர்கள் என்றால், எபிரேயன் என்ற வார்த்தை முதலாவது ஆபிரகாமுக்கு தான் அது அடையாளப்படுத்தப்படுகிறது. தப்பியோடிய ஒருவன் என்று 14ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்திலே லோத்து பிடிபட்ட போது தப்பியோடிய ஒருவன் வந்து எபிரேயன் ஆகிய ஆபிரகாம் இடத்தில் அதை அறிவித்தான் என்று எழுதப்பட்டு. எபிரேயர்கள் என்றால் தேவனுடைய அறிவை அடைந்தவர்கள், தேவனை அறிந்தவர்கள் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். தேவனை அறிந்தவர்கள், தேவனை அறிகிற அறிவிலே அவர்கள் தேரும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். ஆபிரகாம் எபிரேயன் என்று அடையாளப்படுத்தப்படுவதற்கு முன்பாக அவன் மகிமையின் தேவனை தரிசித்தவனாக அவன் புறப்பட்டான் என்றும், உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைத்திருக்கிறது என்றும், அவன் சர்வ வல்லமுள்ள தேவன், உன்னதமான தேவன், மகிமையின் தேவன், யெகோவா ஈரே என்று அவரை அறிந்திருக்கக்கூடிய அறிவிலே வளர்ந்திருக்கிறார் என்றும், அவரை தேவன் அறிந்திருந்தார் என்ற 2 பக்கம் இருக்கிறது. எபிரேயர்கள் என்றால் தேவனை அறிந்தவர்கள், தேவனால் அறியப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், முன்குறிக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த எபிரேயர்கள் இவர்கள் எகிப்துக்குள்ளே பிரவேசித்த பின்பு, அங்கே யாக்கோபுடைய நாட்களிலே அவர்கள் எகிப்துக்கு அடிமையாக போய்விட்டார்கள். எகிப்துக்குள்ளே போய்விட்டார்கள். அங்கே அடிமைத்தனத்துக்குள் அவர்கள் சிக்கிவிட்டார்கள். ஆனால் அவர்களை இஸ்ரவேல் என்ற இடத்தில் தான் அவர் விடுதலையாக்கி கொண்டு வருகிறார். யாக்கோபுக்கு பின்பாக அவர்கள் இஸ்ரவேலர்கள் என்று அடையாளப்படுத்தப்படுகிறார்கள். யாக்கோபு இனி யாக்கோபு அல்ல, இஸ்ரவேல் என்று அடையாளப்படுத்தப்படுகிறார். அங்கே உருவாக்கப்பட்டதுதான் இஸ்ரவேல். யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும், இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும். யாக்கோபு என்பது சிருஷ்டிக்கப்பட்ட அனுபவம். ஆனால் அவருடைய சிருஷ்டிப்புக்கு பின்பு அங்கே ஒரு உருவாக்குதல் இருக்கிறது. இஸ்ரவேல் உருவாக்கப்பட்டது. அந்த இஸ்ரவேலை தான் எகிப்திலிருந்து அவர் விடுதலையாக்குகிறார். இஸ்ரவேலர்கள் என்றால் ரட்சிக்கப்பட்டவர்கள். உபாகமம் 33ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனத்தில் இஸ்ரவேலரே, ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு நிகரானவன் ஒப்பானவன் யார் என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமம் 39 கடைசி 29ஆம் வசனம் என்று நினைக்க, 33ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 29வது வசனம். இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? இஸ்ரவேலே நீ பாக்கியவான். இஸ்ரவேல் என்பது ரட்சிக்கப்பட்ட பாக்கியமுள்ள ஜனம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த இஸ்ரவேலர்கள் பின்னாட்களிலே யெரொபெயாமின் தலைமையிலே அவர்கள் பொய்யராகவும் வஞ்சகராகவும் போய்விட்டார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்ற எபிரேயர்களுக்கு தேவன் தம்மை வெளிப்படுத்தி இருந்தார். அவர்களும் தேவனுக்கு முன்பாக உத்தமமாய் நடக்கக்கூடிய இடத்திலே தேவன் அவர்களை வழி நடத்தி இருந்தார். ஆபிரகாமுக்கு அவர் 22ஆம் அதிகாரத்திலே, ஆதியாகமம் 22:12 சொல்லுகிறார், இப்பொழுது நீ யார் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஈசாக்கு அவன் பிதாவின் அவனுடைய தகப்பனுடைய தேவனை முழுவதும் நம்பி பஞ்ச காலத்திலும் அவன் அந்த தேசத்திலே குடியிருந்து நன்மையை சுதந்திரித்து கொண்டான்.
யாக்கோபு எங்கு சுற்றி திரிந்தாலும் வாக்குத்தத்தத்தின் தேசத்துக்குள்ளாக யாக்கோபை கொண்டு வர யாக்கோபின் தேவன் அங்கே உண்மையுள்ள தேவனாக அவனை வழிநடத்தினார். எபிரேயர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் தேவனை அறிந்திருந்தார்கள், தேவனை பற்றி கொண்டார்கள், அவர்களை தேவன் அறியக்கூடிய இடத்திலே அவருடைய வாழ்வியல் இருந்தது. ஆனால் இந்த யாக்கோபு இஸ்ரவேலாக மாற்றப்படுகிறார். தேவனோடு போராடி அவன் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துல இருக்கிறான். இந்த ஆசீர்வாதங்களை காட்டிலும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம் என்பது மேன்மையானது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. விசேஷித்தமான நன்மை என்று சொல்லுகிறார். இந்த எகிப்தியர்களிடத்திலிருந்து அடிமைப்பட்டிருந்த இந்த இஸ்ரவேலரை தேவன் விடுதலையாக்கி கொண்டு வந்த இடத்துல தான் இஸ்ரவேலர்கள் தங்கள் வனாந்தரத்தின் வழியாக நடத்தப்பட்டு தங்கள் சுதந்திரத்தின் தேசத்தை அவர்கள் சுதந்திரித்து கொண்டு போன இடத்தில்தான் அவர்கள் அதுக்கு பின்பாக அங்கே யெரொபெயாமின் தலைமையிலே போய்விட்டார்கள். 10 கோத்திரம் யெரொபெயாமின் தலைமையில போய் அவர்கள் பொய்யரும் வஞ்சகர்களுமாக போய்விட்டார்கள் என்று ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் 11ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனத்தில் 12-11 ஓசியா 11 வாசிங்களா. ஓசியா 11ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனம். எப்பிராயீமர் பொய்களினாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் வஞ்சகத்தினாலும் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யூதாவோவெனில் இன்னும் தேவனோடே அரசாண்டு பரிசுத்தவான்களோடே உண்மையாயிருக்கிறார். யூதாவோ எனில் தேவனோடு அரசாண்டு பரிசுத்தவான்களோடு உண்மையாக இருக்கிறான் என்று யூதாதான் கடைசியாக கொண்டு வரப்படுது. இந்த 10 கோத்திரம் யெரொபெயாமின் தலைமையிலே போய் எருசலேமுக்கும் தேவனுக்கும் விரோதமாக அவர்கள் போய்விட்டார்கள். ஆனால் தாவீதின் கோத்திரம்தான் உண்மை என்ற இடத்திலே இருக்கிறது. தாவீதின் காலத்தில் தான் ஆபிரகாம் பலியிட்ட மோரியா மலையை அவன் பிடித்து அவன் அதை தனதாக்கி கொண்டு சீயோனும் எருசலேமையும் அவன் மகாராஜாவின் நகரமாக்கினான். எருசலேம் தேவனுடைய ஆலயம் கட்டப்படக்கூடிய இடத்திலே ஆயத்தமாக்கப்படுகிறது என்பது தாவீதின் காலத்துக்கு பின்புதான் அது நடைபெறுகிறது. இன்றைக்கு அவர்கள் யூதர்கள் என்றுதான் அடையாளப்படுத்தப்படுகிறார்கள். எபிரேயர்கள் என்பவர்கள் தேவனை அறிந்தவர்கள், தேவனால் அறியப்பட்டவர்கள். இஸ்ரவேலர்கள் என்பவர்கள் தேவனால் அன்பு கூறப்பட்டு விடுதலையாக்கப்பட்டவர்கள். ஆனால் அவர்கள் பொய்யரும் வஞ்சகரும் என்று போய்விட்டார்கள். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 22-23 வசனங்களில் இஸ்ரவேலின் குமாரன், இஸ்ரவேலின் சேஷபுத்திரன், அவனை விடுதலையாக்கு என்று கொண்டு வருகிறார். ஆனால் விடுதலையாக்கப்பட்ட அவர்கள் மீண்டும் தேவனுக்கு விரோதமாக போய் நியாயாதிபதிகளின் நாட்களிலும் அவர்கள் அடிமைப்பட்டு போனார்கள். ராஜாக்களின் நாட்களிலே அங்கே தாவீதுக்கு பின்பாக சாலமோனுக்கு பின்பாக யெரொபெயாமின் கையிலே அவர்கள் பிரிந்து போய் அவர்கள் விக்கிரக ஆராதனை என்ற இடத்திலே போய்விட்டார்கள். இது எருசலேமுக்கு விரோதமாகவும் இஸ்ரவேலின் தேவனுக்கு விரோதமாகவும் அவர்கள் செய்த காரியங்கள். அவர்கள் பொய்யர் வஞ்சகராக போய்விட்டார்கள். ஆனால் யூதாவோ என்றால் பரிசுத்தவான்களோடு உண்மையாக இருந்து தேவனோட அரசாளக்கூடிய இடத்திலே வந்திருக்கிறான். அவன் யூத குலத்தான், ஆனால் நீ அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம் என்ற வார்த்தை யூதாவுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையாக இருக்கிறது. நாம் தேவனை அறிந்திருக்கலாம், தேவனால் விடுதலையாக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை நாம் செய்தால்தான் ஒரு ஜெய ஜீவியம் நமக்கு கையளிக்கப்படும் என்பதை நாம் யூதாவிலே தெரிந்து கொள்ள வேண்டும். யூதாவென்றால் அவன் தேவனோடே அரசாடக்கூடிய இடத்திலும் பரிசுத்தவான்களோடு உண்மை என்ற இடத்திலும் இருக்கிறான். இதுதான் எருசலேமும் சீயோனும் இசைவினைப்பாக இணைக்கப்பட்ட நகரம் என்பது ஒருமைப்பாடு. சீயோனும் எருசலேமும் இசைவினைப்பாக இணைக்கப்பட்டிருக்கிறது என்பது ஊழியர்களும் சபையும் இசைவினைப்பாக அன்பிலே தேவனோடு இணைக்கப்பட்டிருப்பது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் கிறிஸ்தவத்தின் மைய புள்ளியாக இருக்கிறது. நாம் அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். இந்த நன்மை ஆபேலின் வாழ்க்கையிலே இருந்த நன்மை அல்ல, அதை காட்டிலும் மேன்மையான நன்மையாக இருக்கிறது. ஆபேல் தன் வாழ்க்கையிலே நன்மையான ஒரு பலியை செலுத்தினான். அந்த பலியை கொண்டு வந்த இடத்தில் அவன் அங்கீகரிக்கப்பட்டான். ஆபேலையும் அவன் பலியையும் தேவன் ஏற்றுக்கொண்டார். காயினையும் அவன் பலியையும் தேவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆங்கிலத்தில் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல ரெஸ்பெக்டட் அப்படின்னு போட்டிருக்கு. ஆபேலையும் அவனுடைய பலியையும் அவர் கனம் பண்ணினார் என்று போடப்பட்டிருக்கிறது. நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையா?
நீ நன்மை செய்திருந்தால் கனம் உனக்கு வந்திருக்காதா என்றுதான் அவர் காயின் இடத்துல பேசுகிறார். ஆனால் காயினோ இவைகளுக்கு செவி கொடுக்கக்கூடிய இடத்திலே அவன் இல்லை என்பதாக இருக்கிறார். ஆபேல் நன்மையான பலியை செலுத்தினான். ஆபேல் முதன்மையும் கொழுமையுமானதை தேவனுக்கு கொண்டு வந்தான் என்ற இடத்திலே தேவன் அவனை கனப்படுத்தினார். இந்த கனத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத இடத்தில்தான் காயின் அவனை கொன்று போட்டான். ஆனால் எபிரேய நிருபக்காரர் ஆபேலை குறித்து எழுதும் பொழுது அவன் மரித்தும் பேசுகிறான் என்று எழுதுகிறார். அவன் மரித்தும் பேசுகிறான் என்றாலும் கூட அது கிறிஸ்துவின் ரத்தம் பேசினது போல இல்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆபேலின் ரத்தம் பேசினதை காட்டிலும் மேன்மையானதை பேசக்கூடிய ரத்தம் என்பது கிறிஸ்துவின் ரத்தமாக இருக்கிறது. அதனால்தான் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டு நீதிமான்கள் ஆக்கப்பட்ட நமக்கு ஒரு நன்மையை வைத்திருக்கிறார். அது மேன்மையான ஒரு பிரத்யேகமான நன்மை என்பதை நாம் தெரிந்து கொள்ளும். நம்மை அல்லாமல் அவர்கள் பூரணராகாதபடிக்கு விசேஷித்தமான நன்மையை நமக்காக வைத்திருக்கிறார். இது ஆபேலின் வாழ்க்கையில் இருந்த நன்மை அல்ல என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு பின்பாக ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே ஒரு நன்மை, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவன் எனக்கு நன்மை செய்தார் என்று யாக்கோபின் குமாரனாகிய யோசேப்பு சொல்லுகிறார். இந்த யாக்கோபு எப்படி நன்மையை பெற்றுக்கொண்டார்? நீர் 10 முறை என் சம்பளத்தை மாற்றினீர், ஆனாலும் ஈசாக்கின் பயபக்திக்குரிய தேவன் இல்லாவிட்டால் என்னை வெறும் கையோடு ஓட்டாண்டியுமாய் அனுப்பியிருப்பீர். இதான் அவன் லாபானுக்கு கொடுத்த பதில். லாபான் என்பது உலகம். இந்த உலகத்திலே நீங்கள் எவ்வளவுதான் நீங்கள் பாடுபட்டாலும் கூட, நீங்கள் எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் கூட, நன்மை ஆசீர்வாதம் என்பது தேவனால் தான் நமக்கு வரும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் தேவனுக்கு பயப்படாதபடிக்கு நீங்கள் கோடி கோடி மாடி மாடி காடி காடி வாங்கியிருந்தாலும் கூட அவைகளெல்லாம் ஒன்றுக்கும் உங்களுக்கு பிரயோஜனப்படாது என்பது உலகத்திலே நாம் கண்டு கொள்ளக்கூடிய உண்மையாக இருக்கிறது. இன்னைக்கு தேவனை அறியாத அஞ்ஞானிகளும் கூட உலகம் ஸ்திரமானது அல்ல என்பதை அவர்கள் விளங்கி இருக்கிறார்கள். ஒன்றையும் கொண்டு போகிறது இல்லை என்பதை உணர்ந்திருக்கிறார்கள். பல சம்பவங்கள் பூமியிலே அவர்களை உணர செய்தாலும் கூட அவர்கள் அதுக்கு பின்பு அதை மறந்து மீண்டும் அதற்கு பணத்துக்கு பின்பாகவும் பேருக்கு பின்பாகவும் புகழுக்கு பின்பாகவும் ஓடக்கூடிய இடத்துல இருக்கிறார்கள். காதறிந்த ஊசியும் வாராதே கானகத்தே என்ற ஒரு சொல் மிகப்பெரிய வியாபாரியும் செல்வந்தமான பட்டணத்தாரை ஒன்றுமில்லாதவர் ஆக்கினது என்றால் அவர் பரம்பொருளை தேடக்கூடிய இடத்திலே தன்னை அவர் பணித்து கொண்டார். தேடினாரா அடைந்தாரா என்பதெல்லாம் அது வேறு மார்க்கம். ஆனால் மெய்தேவனை அறிந்து கொண்ட நாம் இந்த உலகம் நமக்கு சதம் அல்ல என்பதை நாம் புரிந்து வாழக்கூடிய இடத்தில் இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே நாம் எவ்வளவு பாடுபட்டாலும் இந்த உலகம் நமக்கு ஒரு ஏமாற்றத்தை தான் கொடுக்கும் என்பதை லாபானின் வீட்டிலே யாக்கோபு அறிந்து கொண்டார். நான் எவ்வளவோ உண்மையாக உமக்கு நான் வேலை செய்தேன். யாக்கோபு ஈசாக்கின் பயபக்திக்குரிய தேவன் என்னோடு இல்லாதிருந்தால் நீர் என்னை வெறுங்கையாய் அனுப்பியிருப்பீர் என்பது யாக்கோபுடைய அனுபவமாக இருக்கிறது. ஆனால் யாக்கோபின் வாழ்க்கையிலே அவனுடைய குமாரனாகிய யோசேப்பு அவன் விற்கப்பட்டு போனான், அவன் மரித்து போனான் என்ற செய்தி தகப்பனுக்கு கொடுக்கப்பட்டது. அவன் விற்கப்பட்டு போனான். யோசேப்பு எங்கும் அவனுடைய பாதையிலே கண்ணீர் வடித்து அளவில்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். குழியிலே போட்டார்கள், அவன் அளவில்லை. விற்கப்பட்டான், அடிமையாக கொண்டு போகப்பட்டான், அளவில்லை. சிறைச்சாலையிலே அவன் அளவில்லை. ஆனால் அங்கே தன் சகோதரர்களை கண்டபோது அவன் மறைந்து அழக்கூடிய ஒரு அனுபவம் அவனுக்கு இருந்தது. அவனை வெளிப்படையாக அழ வைத்தவன் என்பது யூதாதான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தன் சொப்பனத்தை, தனக்கு கிடைத்த தரிசனத்தை அவன் நிறைவேற்றக்கூடிய இடத்திலே தேவன் தன்னை நடத்துகிறார் என்பதை உறுதியாக பற்றி கொண்டவன் அவன். அதனால்தான் 104ஆம் சங்கீதத்திலே ஒரு புருஷனை முன்னதாக அனுப்பினார். அவர் அப்பம் என்னும் ஆதரவு கோலை முடித்த பின்பு ஒரு புருஷனை உங்களுக்கு முன்னதாக அனுப்பினார், ஜீவரட்சணியம் உண்டாகும்படி அவன் அனுப்பப்பட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவனை சங்கிலிகளை கொண்டு ஒடுக்கினார்கள். அவன் ஜீவன் அங்கே இரும்பு கூட்டுக்குள் அடைக்கப்பட்டிருந்தது. ஆனால் கர்த்தர் சொன்ன வசனம் அது நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது.
ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். யாரையும் கட்டக்கூடிய அதிகாரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது என்று யோசேப்பை குறித்து மேன்மையான பக்கங்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. யோசேப்பு ஆபிரகாமின் குமாரரில் விசேஷித்தவன் என்ற இடத்தில் இருந்தாலும் கூட அவனை காட்டிலும் அங்கே யாக்கோபின் குமாரரில் அவன் யூதாதான் மேன்மையானவன். சகோதரர்களால் புகழப்படுகிறவன் நீயே என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவங்க யூதாதான் வருகிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். யோசேப்பு அங்கே சொல்லுகிறார். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரத்தில் யோசேப்புடைய வார்த்தை என்ன? 20ஆம் வசனத்திலே, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவன் அதை நன்மையாக மாற்றி போட்டார் என்று சொல்லுகிறார். ஆனால் யோசேப்பு சொன்ன இந்த நன்மையை காட்டிலும் மேன்மையான விசேஷித்தமான நன்மையை தான் இயேசு கிறிஸ்துவினாலே நாம் அடைந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். இவர்கள் எல்லோரும் மேன்மையான, மகிமையான, வைராக்கியமான, அன்பினால் நிறைந்த ஒரு வாழ்க்கையை தேவனுக்காக செய்திருக்கிறார்கள். இவர்கள் பட்டியலிடப்பட்டிருக்கிறார்கள். ஆனாலும் இவர்கள் எல்லோரும் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்தமான நன்மையானதொன்றை தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். இந்த நன்மைக்கு அடையாளமாக தான் ரூத்துடைய வாழ்க்கை இருக்கிறது. ரூத்து ஒரு மோவாபிய ஸ்திரீ. அவளை இங்கே இஸ்ரவேலின் எல்லைகளுக்குள்ளே கொண்டு வரும்படியாக தேவன் வழி நடத்தினார். எல்லாவற்றையும் இழந்த தன் மாமியை அவர் பற்றி கொண்டார். உம்முடைய தேவன் என் தேவன், உம்முடைய ஜனம் என் ஜனம், நீ போகும் இடத்துக்கு வருவேன், மரணமே அல்லாமல் வேறொன்றும் என்னை விட்டு உம்மை பிரிக்க முடியாது என்ற இடத்திலே ஒரு வைராக்கியமான ஒரு வார்த்தை சொல்லி தன்னை தன் மாமியாளோடு இணைத்து கொண்ட இந்த ரூத்துடைய வாழ்க்கையில் தான் இஸ்ரவேலின் தேவனுடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாக வந்த உனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறார். ஆனால் அந்த ரூத்தை காட்டிலும் அவர்கள் நிழலாட்டம் நாம் மெய் நிஜம் என்ற இடத்துல அவங்க போவாசு என்ற இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமான போவாசு இருக்கிறார். அவருடைய வார்த்தையினால் நாம் காக்கப்படுகிறது போல அவருடைய போர்வையினால் அவள் போர்த்தப்பட்டாள். 6 படி அளந்து கொடுத்து உன் காரியம் முடியும் வரைக்கும் அவன் தூங்க மாட்டான் என்ற வார்த்தை அவளுக்கு கொடுக்கப்பட்டது. அவருடைய வார்த்தையினாலே காக்கப்பட்ட நமக்கு, அவருடைய வார்த்தையினாலே மூடப்பட்டிருக்கிற நமக்கு, அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட நமக்கு, பரிசுத்தாவின் அபிஷேகம் கொடுக்கப்பட்ட நமக்கு, நம்முடைய காரியம் முடியும் வரைக்கும் அவர் ஓய்ந்து இருப்பது இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் வலது பாரிசத்திலே, பிதாவின் வலது பாரிசத்திலே இருந்து நாம் ஒவ்வொருவருக்காகவும் பரிந்து பேசக்கூடியவராக இன்றைக்கு இருக்கிறார். நம்மிலே அவர் துவங்கின நற்கிரியை அவருடைய நாள் பரிந்து நடத்தி முடிப்பார் என்ற நம்பிக்கை அப்போஸ்தலர்களுக்கு இருக்கிறது. உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் கிறிஸ்து இயேசுவின் நாற்பரியந்தும் அதை நடத்தி முடிப்பார் என்று நம்பி உங்களை நினைக்கும் போதெல்லாம், என்று விசுவாசித்து உங்களை நினைக்கும் போதெல்லாம் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். அந்த நம்பிக்கைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நன்மைகளை காட்டிலும் மேலான ஒரு நன்மை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது காயின் கண்ட, அங்கே ஆபேல் கண்ட நன்மை அல்ல, அது யோசேப்பு கண்ட நன்மை அல்ல, அதை காட்டிலும் மேன்மையான நன்மை. அந்த நன்மைக்கு அடையாளமாக தான் நம் ரூத்தை நாம் பார்த்தோம். ரூத்துடைய வாழ்க்கையிலே இந்த நன்மை அங்கே வரத்தக்கதாக அவள் எல்லாவற்றுக்கும் மேலாக அங்கே உயர்த்தப்பட்டாள். அவளுடைய சிறுமையிலே தேவன் அவளை நினைவு கூர்ந்தார். அவளுடைய சிறுமையிலே தேவன் அவரை கண்ணோக்கி பார்த்தால் அவள் உயர்த்தப்பட்டாள். மோவாபிய ஸ்திரீயாகிய அவள் இஸ்ரவேலின் எல்லைகளுக்குள்ளே சுதந்திரத்தையும் சுதந்திரவாளியும் அடைந்து கொள்ளக்கூடிய இடத்திலே தேவன் அவரை நடத்தினார். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 20-21 வசனத்திலே, முன்னே அந்நியராயும் மனதிலே துர்க்கையினால் சத்துருக்களாயிருந்த நம்மை பரிசுத்தரும் குற்றமற்றதும் கண்டிக்கப்படாத ஜீவியத்துக்கு உட்படுத்தும்படியாக தம்முடைய மாம்ச சரீரத்திலே பட்ட மரணத்தினாலே நம்மை தேவனோடே அவர் ஒப்புரவாக்கி இருக்கிறார். இப்படி ஒரு மோவாபிய ஸ்திரீயை இஸ்ரவேலின் எல்லைகளுக்குள்ளே கொண்டு வந்து அவள் அங்கே சுதந்திரத்தை அடைந்து கொள்ளத்தக்கதாக தேவன் கிருபை பாராட்டினாரோ, அதை போலவே முன்னே அந்நியராகவும் மனதிலே துர்க்கிரையினால் சத்துருக்களாயிருந்த நம்மை பரிசுத்தரும் குற்றமற்றதும் கண்டிக்கப்படாத ஜீவியத்தை நாம் அடைந்து கொள்ளும்படியாக அவர் தம்முடைய மாம்ச சரீரத்திலே பட்ட மரணத்தினாலே நம்மை ஒப்புரவாக்கி இருக்கிறார். முன்னே நாம் எப்படி இருந்தோம்? அவருக்கு சத்துருக்களாக இருந்தோம். முன்னே நாம் எப்படி இருந்தோம்? நாம் கிறிஸ்துவை சேராதவர்களாக இருந்தோம்.
இருந்தோம்? முன்னே நாம் எப்படி இருந்தோம்? இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பானவர்களாக இருந்தோம். வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியராக இருந்தோம். தேவனற்றவர்களாக, நம்பிக்கையற்றவர்களாக இருந்த நம்மை தேவன் இந்த நம்பிக்கைக்கு கொண்டு வந்திருக்கிறார். நம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக தந்தருளி அவர் மூலமாக இந்த மேன்மையான மகிமையான ரட்சிப்பை நமக்கு தந்திருக்கிறார். ஆத்தும ரட்சிப்பு அருமையானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை காட்டிலும் சரீர மீட்பு என்பது மேன்மையானது, மகிமையானது என்ற அந்த மேன்மையான மகிமையான அந்த சுதந்திரத்தை, அந்த ரட்சிப்பை நாம் அடைந்து கொள்ளும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எங்கள் சுவிசேஷத்தினாலே நீங்கள் கிறிஸ்துவின் மகிமையை அடைந்து கொள்ள முடியும் என்று 2 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரத்தின் 14ஆம் வசனத்திலே தெசலோனிக்கே சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். எங்கள் சுவிசேஷத்தினாலே நீங்கள் கிறிஸ்துவின் மகிமையை அடைந்து கொள்ள முடியும். இந்த கிறிஸ்துவின் மகிமை என்பது என்ன? அவர் மரணத்தை ஜெயித்தது போல, அவர் உலகத்தை பிசாசை ஜெயித்தது போல, நாம் உலகத்தை பிசாசை மரணத்தையும் ஜெயித்து சரீர மீட்பை நாம் அடைந்து கொள்ளும்படியாக நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த மேன்மையான மகிமையான இந்த ரட்சிப்பு நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆத்தும ரட்சிப்பு அருமையானது என்பதை காட்டிலும் இந்த சரீர ரட்சிப்பு என்பது, சரீர மீட்பு என்பது மகிமையானது, மேன்மையானது. இதை அடைந்து கொள்ளும்படியாக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த விசேஷித்தமான நன்மையானது என்பது என்ன? இந்த விசேஷித்தமான நன்மையானது என்பது அவருடைய அன்பு. அவருடைய அன்பு நம்முடைய இருதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறது. மனிதனை அவர் உண்டாக்கும் பொழுது தம்முடைய சாயலாகவும் தம்முடைய ரூபத்தின்படியும் அவனை சிருஷ்டித்திருந்தார். அவனுக்குள்ளே ஜீவ சுவாசத்தை ஊதினார். அந்த ஜீவ சுவாசத்தை ஊதினார் என்பது அவனுக்குள்ளே தம்முடைய வார்த்தையை அவர் வைத்தார். அந்த வார்த்தை அவனுக்குள் ஜீவன் உள்ளதாக இருந்தது. அந்த வார்த்தை அவனுக்கு மகிமையுள்ளதாக இருந்தது. தேவனுடைய மகிமையினால் அவன் முடிசூட்டப்பட்டிருந்தான். தேவனுடைய மகிமை அவனை மூடி இருந்தது. அவன் நிர்வாணம் அறியப்படாமல் இருந்தது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவன் அந்த பழத்தை புசித்ததினாலே விழுந்து போனானா? அல்ல, அவன் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போனான். ரோம நிருபக்காரர் அதை குறித்து சொல்லும் பொழுது, ஒரே மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகருக்குள்ளே நம் எல்லோருக்குள்ளும் மரணம் வந்தது. ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதலினாலே நாம் எல்லோரும் ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம் என்ற முந்தின மனிதன், மண்ணிலிருந்து உண்டானவன், அவன் தேவனுடைய சாயலையும் ரூபத்தையும் இழக்கக்கூடிய இடத்திலே அவனுடைய வாழ்க்கை இருந்து விட்டது. ஆனால் பிந்தின மனிதன் என்ற இயேசு கிறிஸ்து அவர் பூமியிலே மனிதனாக வந்து அவர் தெய்வீகத்தை வெளிப்படுத்தினார். அங்கே எபிரேயர் 1 அதிகாரத்தின் 3ஆம் வசனத்திலே இவர் அவருடைய மகிமையின் தற்சரூபம் என்று அவர் எழுதுக. 3ஆம் வசனம் வாசிங்க. இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும், இவர் அவருடைய மகிமையின் பிரகாசம், அவருடைய தன்மையின் சொரூபமாக இருக்கிறார். சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய், தம்மால் தாமே தம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டி பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்திருக்கிறார். எப்படி ஆதாம் இதை செய்திருக்க வேண்டும்? அங்கே லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தின் கடைசியிலே ஆதாம் குமாரனாக சிருஷ்டிக்கப்பட்டான். அவன் குமாரனாக அவருடைய மகிமையின் பிரகாசமாக, அவருடைய தன்மையின் சொரூபமாக, அநித்தியமான தேவனை, காண முடியாத தேவனை, நித்தியமான தேவனை, காண முடியாத தேவனை அவன் அநித்தியனாக சிருஷ்டிக்கப்பட்டு நித்தியனாக வெளிப்பட்டு அந்த நித்திய தேவனுடைய மகிமையின் பிரகாசமாகவும் தன்மையின் சொரூபமாகவும் தன்னை வெளிப்படுத்தி இருக்க வேண்டும். அநித்தியமானவனாக அவன் சிருஷ்டிக்கப்படவில்லை. அவன் நித்தியமானவனாகவே சிருஷ்டிக்கப்பட்டான். அவனுடைய கீழ்ப்படியாமையினாலே அவன் அநித்தியமானவனாக மாறிவிட்டான். நித்தியமாக சிருஷ்டிக்கப்பட்ட இந்த மனிதன், நித்தியனாக சிருஷ்டிக்கப்பட்ட இந்த மனிதன் நித்தியமான தேவனை அவன் வெளிப்படுத்தி இருக்க வேண்டும். அதை தவறிவிட்டான். அதை எபிரேயர்களுக்கு கொண்டு வரும்படியாக தான் ஆபிரகாம் அழைக்கப்பட்டார். தேவனுடைய அறிவு அவருக்கு கொடுக்கப்பட்டது. தேவன் அறிந்து கொள்ளக்கூடிய இடத்தில் அவர் நடந்தார் என்ற இடத்தில் தான் அந்த சந்ததி வருகிறது. ஆனாலும் அவர்கள் எல்லோரும் இதை இழந்து போனார்கள் என்ற இடத்திலே நம்மை தேவன் கொண்டு வரக்கூடிய இடத்திலே இருக்கிறார். புறஜாதிகளாகிய நாம் அங்கே தேவனை சேராதவர்களாக, கிறிஸ்துவை சேராதவர்களாக, இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பானவர்களாக, வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியராக, தேவனற்றவர்களாக, நம்பிக்கையற்றவர்களாக இருந்த நம்மை அவர் இருதரத்தாரையும் ஒன்றாக்கி என்று கொண்டு வருகிறார். ஒரு ஒப்புரவாகுதலின் ஊழியத்தையும் ஒரு ஒப்புரவாகுதலின் உபதேசத்தையும் இயேசு கிறிஸ்து பூமியிலே கொண்டு வந்தார். எதற்காக கொண்டு வந்திருக்கிறார்? அங்கே பவுல் அப்போஸ்தலன் ரோமருக்கு எழுதும் பொழுது, நாம் அவர்கள் இல்லாத இடத்துல நாம் வந்திருக்கிறோமா? இல்லை. அவர்களை வெற்றினது நம்மை ஒட்ட வைப்பதற்கு என்று நம்ம மமதையாக இருக்கலாமா? தலைகணமாக இருக்கலாமா? அல்ல.
நாம் காட்டொலிவு மரங்களாகிய நம்மையே சுய ஒளிவு மரத்தோடு ஒட்ட வைத்தாரானால் சுய ஒளிவு மரங்களை இணைப்பது எத்தனை நிச்சயம் என்பதை உணர்ந்தவர்களாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தருணத்தை அவர்கள் இழந்து விட்டார்கள். இப்பொழுதோ நீங்கள் உங்களையே மேன்மையாக எண்ண வேண்டாம், உங்களை ஞானிகள் என்றும் எண்ண வேண்டாம். ஒன்றை நீங்கள் அறிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், என்னவென்றால் நாம் பூரணரான பின்பு அவர்களும் சேர்க்கப்படுவார்கள். இந்த சுவிசேஷம் அவர்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் பிதாக்கள் மூலமாக அன்பு கூறப்பட்டவர்கள். அவர் அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகளே என்ற இடத்திலே அவர்கள் இந்த சுவிசேஷத்துக்கு பயங்கராக இப்பொழுது கடினமுள்ளவர்களாக இருந்தாலும் கூட அவர்களை கொண்டு வருவதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளையும் தேவன் வைத்திருக்கிறார் என்று கொண்டு வருகிறார். நாம் எப்படி இருந்தோம்? முன்னே அந்நியராக இருந்தோம். இந்த உலகத்திலே நம்பிக்கையற்றவர்களாக, தேவனற்றவர்களாக இருந்தோம். இந்த வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியராக இருந்தோம். கிறிஸ்துவை சேராதவர்களாக இருந்தோமே. நம்மையே கொண்டு வந்திருக்கிறாரே. இருள் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தம்முடைய அன்பின் குமாரனின் ராஜ்யத்துக்குள்ளே நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இருளில் இருந்தோம். முன்னே நாம் மரித்தவர்களாக இருந்தோம். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்தவர்களாக இருந்தோம். முன்னே நாம் இருந்த காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம். முன்னே நாம் அநீதி செய்யக்கூடியவர்களாக இருந்தோம். இருளின் கிரியைகளிலே அகப்பட்டு இருந்தோம். இந்த உலகத்திலே தேவனற்றவர்களாக இருந்தோம். நம்மை இந்த நம்பிக்கைக்கு கொண்டு வந்திருக்கிறார். நம்முடைய அன்பின் குமாரனின் ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். ஒளியுள்ள பரிசுத்தவான்களின் சுதந்திரத்தில் நாம் சுதந்திரத்தை அடைந்து கொள்ளும்படியாக கொண்டு வந்திருக்கிறாரே. எப்படி நம்மை கொண்டு வந்தார்? அவருடைய வார்த்தையினாலும் அவருடைய ரத்தத்தினாலும் நாம் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட்டு ஞானஸ்தானத்தின் உடன்படிக்கைக்குள்ளே வந்து வார்த்தையினாலே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, அழிவில்லாத தம்முடைய வித்தினாலே நம்மை உருவாக்கி இருக்கிறார். ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்றால் என்ன? பழைய மனிதன் அழிந்து போனான், இனி புதிய சிருஷ்டியாக இருக்கிறார் என்ற இடத்திலே கிறிஸ்துவுக்குள்ளாக அவருடைய வார்த்தையினாலே நாம் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, அழிவில்லாத வித்தினாலே நாம் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி ஜனிப்பிக்கப்பட்ட நம்முடைய இருதயத்திலே தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியை, தம்முடைய அன்பை பரிசுத்த ஆவியின் மூலமாக ஊற்றி இருக்கிறார். ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே தேவன் தம்முடைய அன்பை பரிசுத்த ஆவியின் மூலமாக நம்முடைய இருதயத்திலே ஊற்றி இருக்கிறார். இந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 6ஆம் வசனம், 8ஆம் வசனம், 10ஆம் வசனத்திலே நாம் பாவிகளாக இருந்தோம், நாம் திடனற்றவர்களாக இருந்தோம், நாம் சத்துருக்களாக இருந்தோம். நாம் பாவிகளாக இருந்த போதும், நாம் திடனற்றவர்களாக இருந்த போதும், அவருக்கு எதிரானவர்களாக இருந்த போதும் அவர் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்து நம்மை மீட்டு கொண்டார் என்று எழுதுகிறார். 6, 8, 10 வசனங்களிலே நாம் சத்துருக்களாக இருந்தோம், நாம் திடனற்றவர்களாக இருந்தோம், நாம் பாவிகளாக இருந்தோம் என்பதை அவர் கொண்டு வருகிறார். அப்படி இருக்கும்போது கிறிஸ்து நம்மில் தேவன் நம்மில் அன்பு கூர்ந்து கிறிஸ்துவை நமக்காக கொடுத்தார். கிறிஸ்து நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய ஜீவனை கொடுத்தார். அவருடைய ஜீவனாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்பதாக இருக்கிறது. மீட்கப்பட்ட நாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்கும்படியாக நாம் வாழ வேண்டும் என்பதுதான் இங்கே கொடுக்கப்பட்ட மேண்டேட். நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை என்ன? நம்மை காண்கிறவர்கள் கிறிஸ்துவை காண வேண்டும். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் அவருடைய சீஷர்கள் அங்கே பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது நான் போகிற இடத்துக்கு நீங்கள் இப்பொழுது வர முடியாது அப்படின்னு அவர் பேசும்பொழுதுதான் அவர்கள் அது எந்த வழி என்று கேட்கும்போது நானே வழி என்று சொல்லுகிறார். நானே வழி என்று சொன்னவர் நீங்கள் வழி என்று சொல்லுகிறார். நானே ஒளி என்று சொன்னவர் நீங்கள் ஒளி என்று சொல்லி இருக்கிறார். நானே திராட்சை செடி என்று சொன்னவர் நீங்களே அதன் கிளைகள் என்று சொல்லுகிறார். என்றால் நாம் கிறிஸ்துவில் நிலைத்திருந்து கனி தரக்கூடிய ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்பதாக இருக்கிறது. அப்பொழுதுதான் பிலிப்பு கேட்கிறார், பிதாவை எங்களுக்கு காண்பிக்க வேண்டும் அப்படின்னா, இவ்வளவு காலம் என்னோட இருந்தீர்களே, என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான். அதை போலவே நம்மை காண்கிறவர்கள் கிறிஸ்துவை காணும்படியாக, நம்மை காண்கிறவர்கள் தேவனை உணரும்படியான ஒரு வாழ்க்கை நாம் செய்ய வேண்டும் என்பதுதான் நாம் சிருஷ்டிக்கப்பட்டதின் நோக்கமாக இருக்கிறது. நாம் எவைகளை எல்லாம் சுற்றி சுற்றி பேசினாலும் த கோர் சப்ஜெக்ட், நாம் உருவாக்கப்பட்டதின் முக்கியமான தலைப்பு என்னவென்றால் நாம் தேவனுடைய குமாரராகவும் தேவனை பிரதிபலிக்கக்கூடிய இடத்துல நம்முடைய ஜீவியம் இருக்க வேண்டும் என்பதாகவே இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் அதற்கு தான் கொடுக்கப்படுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரத்தின் 38ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும்
வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவரையும் சுற்றி திரிந்தார். நன்மை செய்கிறவராயும் மற்றவர்களை விடுதலையாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். தேவனானவர் பரிசுத்த ஆவியினாலே நசரேயனாகிய இயேசுவை நிரப்பி அபிஷேகித்திருந்தார். அவர் தேவனும் அவரோடு இருந்தார். அதனாலே அவர் நன்மை செய்கிறவராயும் அங்கே இருளிலே அகப்பட்டவர்களை, பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களை விடுதலையாக்குகிறவராயும் அவர் சுற்றி திரிந்தார். இப்பொழுதும் நாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ரட்சிக்கப்பட்ட நாம் அவருடைய அபிஷேகத்தின் நிறைவினால் நாம் நிரப்பப்பட்டிருக்கிறோம். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நம்முடைய இருதயத்திலே ஊற்றியிருக்கிறார். எபிரேயர் நிருபக்காரர் சொல்லுகிறார், குமாரனுக்கு தந்த அதே அளவில்லாத ஆனந்த தைலத்தின் அபிஷேகத்தின் நிறைவினால் நாம் நிரப்பப்பட்டிருக்கிறோம். நிரப்பப்பட்டிருந்தால் நாம் நன்மை செய்கிறவர்களாக, மற்றவர்களை விடுதலையாக்குகிறவர்களாக நாம் பிரதிபலிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அதன் நோக்கம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே தேவன் இருந்தார். அவன் அகப்பட்ட லோத்தை விடுவிக்கக்கூடிய இடத்துல இருந்தான். லோத்து அவனை எதிர்த்து போயிருக்கிறான். அவனையே அவர் விடுதலையாக்கணும். இது தெய்வீக தன்மையாக இருக்கிறது. யோசேப்பு அவன் சகோதரர்கள் தான் தெரியும், முதல் நாளே பிரச்சனையை ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனால் அவன் ஆரம்பிக்கவில்லை. யாரையும் கட்ட அதிகாரம் கொடுத்தால் எங்கும் போத்திபாரின் மனைவியை கட்டினதாக எழுதவில்லை. அவர்கள் பயந்திருப்பார்கள், ஆனால் இவன் பழிவாங்கவில்லை. இயேசு கிறிஸ்துவை சொல்லும்போது அவர் பயமுறுத்தப்படும் போது, அவர் பாடுபடும் போது பயமுறுத்தவில்லை என்று எழுதியிருக்கிறது. பிலாத்துவுக்கு முன்பாக அவர் நிற்கும் போது நல்ல சாட்சியை தான் அவர் பேசினார். தேவனை குறித்தும் அவருடைய சித்தத்தை குறித்தும் நானே சத்தியம் என்பதை குறித்தும் தான் பேசினாரே தவிர இவர்களை கொடுத்த எந்த குற்றச்சாட்டுகளையும் அவர் சொல்லவில்லை. அவர்கள் சொன்ன குற்றச்சாட்டுகளுக்கு இவர் மாறுதரம் சொல்லாதனாலே அங்கே பைலட்டே ஆச்சரியப்பட்டார் என்று தான் எழுதப்பட்டிருக்கிறது. அதனாலே நாம் நன்மையை பேசுகிறவர்களாக, நன்மையை செய்கிறவர்களாக, தேவனை பிரதிபலிக்கிறவர்களாக நாம் வாழ்வதற்காக தான் பரிசுத்தாவின் அபிஷேகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்தாவின் அபிஷேகம் கொடுக்கப்பட்டால் என்ன? நம்முடைய சுயம் முற்றிலுமாக நீக்கப்பட வேண்டும். நாம் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி என்றால் என்ன? பழையவைகள் ஒளிந்து போயின என்றால் நம்முடைய பழைய மனிதன், நம்முடைய புறம்பான மனிதன், நம்முடைய பாவ மனிதன் முற்றிலும் அழிக்கப்பட்டு நம்முடைய உள்ளான மனிதனிலே நாளுக்கு நாள் நாம் பலப்படக்கூடிய ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். அவரோட உன்னதத்திலே நாம் உட்கார்ந்து இருக்கிறோம் என்ற அறிவோடு நாம் வாழ வேண்டும். நம்மை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக பூரண அறிவை அடைபடிக்கு புதிதாக்கப்பட்ட புதிய மனிதனை நீங்கள் தரித்து கொண்டிருக்கிறீர்களே என்று கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனத்திலே பவுல் சொல்லுகிறார். 14ஆம் வசனத்திலே அப்படி நீங்கள் புதிய மனிதனை தரித்து கொண்டவர்களானால் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். இப்பொழுதும் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு 3 நிலைத்திருக்கிறது. இதில் அன்பே பெரியது என்று சொல்லப்பட்டிருக்கு. பரிசுத்தாவின் அபிஷேகம் தான் அன்பின் நிறைவை நமக்குள்ளே கொண்டு வருகிறது. அது மனுஷிகமாக சொல்லப்படுகிற அன்பு அல்ல, அது உலக பிரகாரமாக சொல்லப்படுகிற அன்பு அல்ல, அது தேவனுடைய தெய்வீக அன்பாக இருக்கிறது. தெய்வீக அன்பு என்பது என்ன என்றால், நீங்கள் உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் பையனை நீ பயப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு சொல்லப்பட்ட நீதி. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களை பயக்கிறவர்களை நீங்கள் சிநேகியுங்கள், உங்களை குற்றப்படுத்துகிறவர்களை, உங்களை சபிக்கிறவர்களுக்காக நீங்கள் வேண்டுதல் செய்யுங்கள். இப்படி செய்கிறதுனாலே நீங்கள் உங்கள் பிதாவாகிய தேவனுடைய தன்மையை நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்கள் என்று அவர் கொண்டு வருகிறார். இதான் அவர் மேன்மையாக சொல்வதாக இருக்கிறது. நமக்கு நாம் வழக்குரைஞர்களாகவும் மற்றவர்களுக்கு நாம் நீதிபதிகளாகவும் மாறக்கூடிய தன்மை என்பது ஒரு மனுஷீக தன்மை. நம்முடைய குற்றங்களுக்கு நாம் 1000 காரணங்களை சொல்லுவோம். மற்றவர்களுடைய குற்றங்களுக்கு நாம் தீர்ப்பு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறோம். அப்படி அல்ல. கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிறது போல நாம் மற்றவர்களுக்காக பரிந்து பேசக்கூடிய இடத்திலும், கிறிஸ்து நமக்கு பரிவாக இறங்கினது போல நாம் மற்றவர்களுக்கு பரிவாக இறங்கக்கூடிய இடத்திலும், கிறிஸ்து பட்சபாதம் இல்லாமல் இருக்கிறது போல நாம் பட்சபாதம் இல்லாதவர்களாகவும் இருக்க வேண்டும். கிறிஸ்து நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தது போல நாம் நன்மை செய்யக்கூடிய இடத்திலே நாம் மாற வேண்டும். மனிதனுக்கு என்னங்க நன்மை தெரியும்? மனிதனுக்கு நன்மை என்பதே தெரியாது. நெகிழி என்ற பிளாஸ்டிக்கை மறுசுழற்சி செய்ய தொடங்கியவன் அதனாலே பைகளை செய்து சந்தோஷத்திலே களி கூர்ந்தான் மனிதன்.
இப்போ பிளாஸ்டிக் எங்கே தூக்கி போடுறேன்ற பிரச்சனை வேணாம், அதை ரீசைக்கிள் பண்ணிட்டோம், நெகிழியை மறுசுழற்சி செய்து அதை பைகளாக்கி விட்டோம் பிளாஸ்டிக் கவர். அப்புறம் பிளாஸ்டிக் கவர் எங்கே கொண்டு போடுறதுன்னு தெரியாமல் இப்பொழுது திண்டாடி கொண்டு இருக்கிறான். இதுதான் நன்மை, இவனுக்கு தெரிந்த நன்மை. அமெரிக்காவின் ஒரு மாகாணத்தில் அவர்கள் இந்த காரல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பாறைகள், பவளப்பாறைகள் தான் அந்த தண்ணீரை கரைக்கு கொண்டு வரக்கூடிய இடத்துல, அதை அந்த தண்ணீர் கரைக்கு வேகமாக வரக்கூடிய இடத்துல அந்த வேகத்தை குறைக்கக்கூடிய இடத்தில் பவளப்பாறைகள் தான் இருக்கிறது. பவளப்பாறைகளுக்கு சப்போர்ட்டாக பல லட்சம் டயர்களை ஒன்றாக இணைத்து கொண்டு போய் அதை போட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த டயர்லாம் பிரிஞ்சு அங்கங்கே மீனில் மாட்டிகிட்டு இருக்கு. அதை இப்போ டயரை ரெக்கவர் பண்ணுறதுல இருக்காங்க. எவ்வளவு போட்டார்களோ அதில் 3% கூட மனிதனால் திரும்ப எடுக்க முடியவில்லை. மனிதனால் இயற்கைக்கு கேடுதானே தவிர மனிதன் நன்மை செய்கிறவனே அல்ல. மனிதனுக்கு நன்மை என்பதே தெரியாது. அப்படின்னா நன்மை என்பது எங்கிருந்து வரும்? தேவனிடத்திலிருந்து தான் வருகிறது என்று யாக்கோபு அப்போஸ்தலன் எழுதுகிறார். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் ஜோதியின் பிதாவினிடத்திலிருந்து வருகிறது. அந்த நன்மை என்ன? அது கிறிஸ்து. அந்த நன்மை என்ன? பரிசுத்த ஆவி. பூர்ணமான வரம் என்ற இடத்திலே கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியும் நமக்கு அருளப்படுகிறார்கள். பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பச்சனமும் பலவானிடத்திலிருந்து மதுரமும் வரும் என்று அங்கே நியாயாதிபதிகளிலே சிம்சோன் போட்ட அந்த விடுகதை என்பது கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியுமாக இருக்கிறார். கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியும் நம்முடைய வாழ்க்கையில் வரவில்லை என்றால் நமக்கு நன்மை என்பதே தெரியாது, நன்மை என்பதே கிடைக்காது, நன்மை என்பதையே நாம் அனுபவிக்கவே முடியாது என்பதாக இருக்கிறது. இந்த நன்மையை அனுபவிக்கக்கூடிய நாம் மற்றவர்களுக்கு நாம் இறங்கக்கூடிய இடத்துல இருக்க வேண்டும். வாயில் அல்ல, பேச்சில் அல்ல. பல பேர் சொல்லுவாங்க, பல கோடி வைத்திருக்கிறார்கள், அந்த பல கோடி என்னிடத்தில் வந்தா உங்க ஆளாளுக்கு ஒருத்தருக்கு ஒரு வீடு வாங்கி தருவேன். நீ வச்சிருக்க 10 ரூபாயை 10 பேருக்கு பிரித்து கொடுக்க முடியாத நீ பல கோடி வரும்போது வீடு கட்டி கொடுப்பாய் என்பது அபத்தமான பேச்சு என்பதை நாம் தெரிந்துக்கணும். மனிதன் வாயிலேயே பேசி நன்மை செய்வது போல இருப்பான். அப்படி அல்ல. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட நாம், தேவனிடத்தில் நன்மையை பெற்றுக்கொண்ட நாம், தேவனாலே பாடுகளை அனுபவிக்கவும் தேவனாலே மற்றவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய இடத்திலும் இருக்க வேண்டும். யோபு பரிசுத்தவானுடைய வாழ்க்கையிலே எவ்வளவோ நன்மையை அவன் அனுபவித்துக் கொண்டு வந்தான். அவனுக்கு தீமை வந்தபோது அவன் அசையவில்லை. தேவன் பேரில் பற்றுதலாக இருந்து அவன் சொல்லுகிறான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டார். பிரச்சனை முத்துது. இப்பொழுது எதிரி சொல்லுகிறான், தேவனுடைய பக்கத்தில் வரும்பொழுது, தேவனிடத்தில் அவன் வரும் பொழுது, நீ யோபை கண்டாயா அப்படின்னா, நீ எல்லாவற்றையும் வேலி அடைத்திருந்தீர் சொன்ன இடத்துல வேலி எடுத்தாச்சு. இப்பொழுது மனிதன் தோளுக்கு பதிலாக தோளையும் தன் ஜீவனுக்கு பதிலாக எதையும் இழப்பான்னு சொன்ன இடத்துல அவனுடைய சரீரத்திலே கை வைக்கும்படியான அனுமதி கிடைத்து விட்டது. இப்பொழுது அவன் மனைவி சொல்லுகிறார், இன்னுமா நீர் உம்முடைய உத்தமத்திலே நிலைத்திருப்பீர், தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொன்ன இடத்துல அவன் சொல்லுகிறான், பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், பைத்தியக்காரி போல பேசுகிறாயே என்று சொல்லாதபடிக்கு நேரடியாக அவளை கூட அவன் சொல்லவில்லை. சொல்லுகிறான், தேவனிடத்தில் நன்மையை பெற்ற நாம் தேவனிடத்தில் தீமையை பெற வேண்டாமா என்ற அறிவு. இது தேவன் தீமையை கொண்டு வரவில்லை, தேவன் தீமையை அனுமதித்தார் என்ற இடத்திலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாம் ஐஸ்வர்யவானுக்கு சொன்ன பதில் என்ன? நீ பூமியில இருக்கும் பொழுது சுகபோகமாய் வாழ்ந்து உனக்கான சகல சலக்கரணையோடு வாழ்ந்து சகல நன்மையும் நீ பெற்றுக்கொண்டாய். இப்பொழுது நீ பாட அனுபவிக்கிறாய். இந்த லாசருவோ பூமியிலே பாடுபட்டான், இப்பொழுது தேற்றப்படுகிறான் என்றால் நாம் பூமியிலே அவரோடு பாடுபடும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு என்னங்க பாடு? இன்னைக்கு சிலுவையில் அறையிறாங்களா, கல் எடுத்து அடிக்கிறாங்களா? நமக்கு தேவன் வைத்திருக்கக்கூடிய டியூட்டிஸ், பொறுப்புகள் இருக்கிறது. அதை நிறைவேற்றுவது தான் பாடு. கிறிஸ்து நமக்காக வைத்த திட்டம் என்ன? தேவனுக்குள் நாம் சிருஷ்டிக்கப்பட்டதின் நோக்கம் என்ன? எதற்காக தேவன் நம்மை இந்த உபதேசத்தின் அடிப்படைகளில் கொண்டு வந்திருக்கிறார்? இதை நாம் என்ன செய்ய வேண்டும்? எப்படி தேவன் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறாரோ அதே போலவே அவருடைய வழிகளை அறிந்து நாம் நடக்கக்கூடிய இடத்துல இருக்க வேண்டும் என்பதை நாம் தெரிந்துதான் நாம் வாழ வேண்டும். அதுக்கு தான் நமக்கு நாட்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பூமியிலே நன்மை செய்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வழிகளிலே நடக்கிறது அல்லாமல் மேன்மையான ஒரு ஜீவியம் இல்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி யோபுடைய வாழ்க்கையிலே அவன் தேவனை குற்றம் சாட்டக்கூடிய இடத்தில் அவனுடைய வாழ்க்கை இருந்தது. அதுக்கு பிந்தின வாழ்க்கை என்பது தேவன் அவனோடு பேசினார். நான் நீசன், என் கையை கொண்டு என் வாயை பொத்துவேன்
என்று அவன் தாழ்த்தின இடத்திலே அவன் உயர்த்தப்பட்டான். எல்லாம் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் அனுமதிக்கக்கூடிய பகுதிகள் இருக்கிறது, நாம சிக்கிக்கொள்ளக்கூடிய பகுதிகள் இருக்கிறது. நாமே சிக்கிக்கொண்டு தேவன் சோதிக்கிறார் என்று சொல்லக்கூடாது என்று யாக்கோபு சொல்லுகிறார். நீங்க தான் போய் சிக்கிக் கொள்ளுகிறீர்கள், நீங்கள் தான் உங்களுடைய இச்சையினாலே சிக்கிக் கொள்ளுகிறீர்கள் என்று சொல்லுகிறார். நாம் பாடுபடும் போது, நாம் பிரச்சனைகளுக்குள் அகப்படும் போது ஏன் அகப்படுகிறோம், ஏன் இந்த பிரச்சனைகள் என்பதை நாம் நிதானித்து தேவனுடைய வழிகளிலே நாம் நடக்க வேண்டும். அதற்காக தான் அந்த மேன்மையான நன்மையான ஒன்று நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. நான் சொன்னது போல அந்த எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே இந்த உலகம் அவர்களுக்கு பாத்திரமாக இருக்கவில்லை, இந்த உலகம் அவர்களுக்கு பாத்திரமாக இருக்கவில்லை. மேன்மையான மகிமையான ஒரு விசுவாச ஜீவியத்தை அவர்கள் செய்து இந்த விசுவாசத்தின் பட்டியலில் வந்திருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்தமான நன்மையான தொண்டை தேவன் நமக்காக வைத்தார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் நிறைவு, கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். நாம் எப்படி வாழ வேண்டும்? ரோமருக்கு 8ஆம் அதிகாரத்திலே எவர்களை அவர் முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அவர்களுக்கு விரோதமாக ஒருவர் இருக்க முடியாது, அவளை குற்றம் சாட்ட முடியாது, அவளை நியாயம் தீர்க்க முடியாது, அவளை அன்பை விட்டு பிரிக்க முடியாது என்ற உறுதியான வார்த்தைகள் அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அழைப்பை பெற்றுக்கொண்ட நாம் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டு, முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டு ரட்சிப்பை அடைந்து கொண்ட நாம் அவருடைய நன்மை மேன்மை ஆன அந்த அபிஷேகத்தை, நன்மையான மேன்மையான அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட நாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக, தெய்வீக தன்மையை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக நம்முடைய ஜீவத்தை நாம் வாழும்படியாக அழைக்கப்பட்டிருக்கோம். நம்மை அல்லாமல் அவர்கள் பூரணராக முடியாது. இந்த நன்மையான மேன்மையான அபிஷேகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த காலை வேளையிலே இந்த வசனங்களுக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். மேன்மையான ஒரு அபிஷேகத்தை தந்திருக்கிறார், மகிமையான ஒரு ஜீவியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, மேன்மையான மகிமையான ரட்சிப்பு நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த காலை வேளையிலே இந்த வசனங்களுக்கு நாம் ஒப்பு கொடுப்போம். மேன்மையான வாழ்க்கை செய்த அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்தமான நன்மையான இந்த அபிஷேகத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இந்த அபிஷேகத்தினாலே நாம் புறம்பான மனிதனை அழித்து உள்ளான மனிதனை நாளுக்கு நாள் பலப்பட வேண்டும். தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாக பூரண அறிவை அடிப்படைக்கு புதிதாக்கப்பட்ட புதிய மனிதனை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். ஒரு பரிசுத்த ஜீவியம், ஒரு குற்றமற்ற ஜீவியம், ஒரு கண்டிக்கப்படாத ஜீவியத்துக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நாம் கேட்ட இந்த சுவிசேஷத்தின் உபதேசத்தின் நம்பிக்கை விட்டு அசையாமல் ஸ்திரமாய் உறுதியாய் விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்வோம். இப்பொழுது விசுவாச நம்பிக்கை அன்பை மூன்று நிலைத்திருக்கிறது. இதில் அன்பே பெரியது. தெய்வீக அன்பினால் நிரப்பப்படுவோம், தெய்வீக தன்மைகளால் நிரப்பப்படுவோம். ஒரு முதிர்ச்சியான கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தேவனுக்கு கனி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. ஆவியின் கனிகள், ஆவியின் கனி நம்முடைய ஜீவியத்திலே வெளிப்பட வேண்டும். கிறிஸ்துவின் தன்மை நம்முடைய ஜீவியத்திலே வெளிப்பட வேண்டும். அபிஷேகத்தின் நிறைவை நம்முடைய ஜீவியத்திலே நாம் வெளிப்படுத்த வேண்டும். இந்த காலை வேளையிலே இந்த வசனங்களுக்கு முற்றிலுமாக நம்ம ஒப்பு கொடுப்போம்.